நம்மளோட இந்த விரிவான தேடலுக்கு வந்திருக்க உங்களுக்கு, அதாவது நம்ம பிரத்யேக கேட்பாளரான உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்பவே வித்தியாசமானது. ஆமா, ரொம்பவே ஆழமான ஒரு டாபிக் இது. கண்டிப்பா. சின்ன வயசுல நாம எல்லாரும் நண்பர்களோடு சேர்ந்து அந்த குளத்திலேயோ இல்ல நீச்சல் குளத்திலேயோ தண்ணிக்கு அடியில யார் ரொம்ப நேரம் மூச்சு அடக்கி வைக்கிறதுன்னு ஒரு போட்டி வச்சிருப்போம், நினைவு இருக்கா? ஓ, அந்த மூச்சு முட்டுற வரைக்கும் உள்ளே இருக்கிறது. ஆமா, மூச்சு முட்டி திணறி கடைசில தண்ணிக்கு மேல ஆவென்று மூச்சு வாங்குவோம். அது சும்மா ஒரு விளையாட்டு. ஆனா இந்த மூச்சை அடக்கி வைக்கும் செயலுக்கு பின்னால் பல ஆயிரம் ஆண்டுகளா பாதுகாக்கப்பட்ட ஒரு மாபெரும் அறிவியல் ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேட்க கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும், ஆனா அதுதான் உண்மை. இன்னைக்கு நாம திரட்டியிருக்கிற ஆராய்ச்சிகள், அப்புறம் திருமூலர் மாதிரி சித்தர்களோட குறிப்புகள், நவீன உயிரியல் தரவுகள், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கும்பகம் அப்படிங்கிற இந்த மூச்சடக்கம் நம்ம செல்களுக்குள்ள செய்யற மாயங்கள் சாதாரணமானவா அல்ல. அதாவது இத வெறும் ஒரு மூச்சு பயிற்சின்னு சுருக்கிட முடியாது. சரி, இந்த மூச்சு பயிற்சிக்குள்ள அப்படி என்னதான் மேஜிக் இருக்கு? ஒரு சாதாரண மூச்சை உள்ள இழுத்து வெளிய விடாம கட்டுப்படுத்துறது எப்படி உடம்போட மொத்த சிஸ்டத்தையும் மாற்றி அமைக்கும்? இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். அந்த ஆச்சரியம் நியாயமானதுதான். ஏன்னா நாம மூச்சு விடுறத ரொம்பவே சாதாரணமான, தானாகவே நடக்கிற ஒரு செயலா பார்க்க பழகிட்டோம். ஆமா, யாருமே மூச்சு விடுறத கான்ஷியஸா பண்றது இல்லையே. சரியா சொன்னீங்க. ஆனா நாம இன்னைக்கு அலச போற தரவுகளின்படி பாத்தீங்கன்னா, இது பல ஆயிரம் ஆண்டுகளா பரிணாமம் அடைஞ்ச உயிரியலும் மெய்ஞானமும் மிக நுட்பமா கலந்த ஒரு அறிவியல் செயல்முறை. ஒரு சயின்ஸ்ன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. நமது உடல் எவ்வளவு சிக்கலான, அதே சமயம் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கூடிய ஒரு அற்புதமான மெக்கானிசம் அப்படிங்கறத இந்த கும்பகம் நமக்கு தெளிவா உணர்த்துது. இப்ப நான் அந்த ஆராய்ச்சி குறிப்புகளை படிச்சிட்டு இருந்தப்ப எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு. என்னது அது? நாம மூச்சு பயிற்சியை பத்தி பேச போறோம்னு நினைச்சா இந்த அஷ்டாங்க யோகமும் சரி, சித்த மருத்துவ குறிப்புகளும் சரி, முதல்ல சாப்பாத்த பத்தி பேசுறாங்க. மிதாஹாரம். அதேதான், மிதாஹாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எனக்கு என்ன கேள்வினா, மூச்சு பயிற்சிக்கும் நம்ம சாப்பிட்ற உணவோட அளவுக்கும் அப்படி என்ன நேரடி தொடர்பு இருக்க முடியும்? மூச்சை நுரையீரல் தான் இழுக்க போகுது, அப்புறம் ஏன் வயிறு பத்தி இவ்ளோ கவலை? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இல்லாம கட்டடம் கட்ட முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. வயிற்றின் கணிதம் இருக்கே, அது மிக மிக துல்லியமானது. நமது வயிறு அப்படிங்கிறது ஒரு ரப்பர் பை மாதிரி எவ்வளவு வேணாலும் நிரப்பலான்னு நாம நினைக்கிறோம். ஆமா, நல்லா ருசியா இருந்தா ஒரு பிடி அதிகமாவே கிடைப்போம். அங்கதான் தப்பு நடக்குது. மிதாகாரம் என்ன சொல்லுதுன்னா, வயிற்றின் அரை பங்கு, அதாவது 50% மட்டும்தான் திட உணவால் நிரப்பப்படணும். ஓகே, மீதி அடுத்து ஒரு 25% நீரால் நிரப்பப்படணும். மீதமுள்ள அந்த 25%, அதாவது 1/4 பங்கு முற்றிலும் வெற்றிடமா இருக்கணும். ஒரு நிமிஷம், வெற்றிடமா இருக்கணுமா? ஏதோ மிக்சியில சட்னி அரைக்கும் போது மேல கொஞ்சம் இடம் விடணும்னு சொல்ற மாதிரி இருக்கே. கிட்டத்தட்ட அதே தத்துவம் தான். அப்படியா? ஆமா. அந்த வெற்றிடம் எதற்காக விடுறாங்கன்னா, உடம்புக்குள்ள இருக்கிற காற்று, அதாவது பல்வேறு வாயுக்கள் எந்த தடையும் இன்றி இயங்குறதுக்காகவே விடப்படுது. நீங்க நமது உடல்ல ஒரு ஏர் மெஷின் மாதிரி கற்பனை செஞ்சுக்கலாம். ஏர் மெஷின்? ஆமா. ஒரு மோட்டார் என்ஜினுக்குள்ள எரிபொருள் எரியவும், அதோட பாகங்கள் தடையின்றி இயங்கவும் உள்ளே கொஞ்சம் காற்று புகுந்து வர இடம் தேவையில்லையா? கண்டிப்பா தேவை. அதே போலத்தான் நமது சீரண மண்டலமும் அதை சுற்றியுள்ள உறுப்புகளும் இயங்குறதுக்கு இந்த 1/4 பங்கு வெற்றிடம் ரொம்ப அத்தியாவசியம். இத கேட்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. இப்ப நீங்க, அதாவது நம்ம நேயர், நீங்க எப்போதாவது கல்யாண வீடுகள்ல தொண்டை வரைக்கும் அடைக்கிற அளவுக்கு வயிறு முட்டை சாப்பிட்ட பிறகு மூச்சு விடவே ரொம்ப சிரமப்படுறது உணர்ந்திருக்கீங்களா? நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். மூச்சு திணறும், ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, அப்படியே படுத்து தூங்கினா பரவாயில்லன்னு தோணும். இதுக்கு காரணம், நாம நமது உடலாகிய இந்த ஏர் மிஷின் இயங்குறதுக்கான அந்த 1/4 பங்கு வெற்றிடத்தை முழுமையா சாப்பாட்டால அடைச்சிட்டோம் அப்படிங்கிறது தான். சரியா சொன்னீங்க. ஆக அந்த வெற்றிடம் இருந்தாதான் இந்த இயந்திரம் எந்த தடையும் இன்றி மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட முடியும். சரியா? மிக தெளிவான உதாரணம். வயிறு முழுவதுமா நிரம்பி இருக்கும்போது நமது நுரையீரல் விரிவடைவதற்கான இடமே அங்க இருக்கிறதில்ல. டயஃப்ராம் அப்படின்னு சொல்ற அந்த தசை கீழே இறங்க முடியாம திணறுது. அப்ப பிராணாயாமம் வேலை செய்யாதா? அதனாலதான் குடலும் ரத்தமும் உணவால் திணறாத ஒரு தூய்மையான நிலையில நாம செய்யற பிராணாயாமம் தான் அதோட முழுமையான பலனை கொடுக்கும்னு இந்த தரவுகள் ஆணித்தரமா கூறுது. சரி, இப்போ உடலாகிய இயந்திரத்தை உணவு கட்டுப்பாட்டால தயார் செஞ்சாச்சு. அடுத்து
இந்த பிராணாயாமம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வருவோம். தாராளமா. எனக்கு தெரிஞ்சு பிராணாயாமம்னா ஒரு மூக்கடைச்சிட்டு மூச்சை இழுத்து இன்னொரு மூக்கு வழியா விடுறதுன்னு தான் பலரும் நினைக்கிறாங்க. ஆனா இதுல 3 மிக முக்கியமான நிலைகள் இருக்குன்னு இந்த குறிப்புகள் சொல்லுதே. ஆமா, பிராணாயாமம் அப்படிங்கிறது வெறுமனே காற்ற உள்ளே இழுத்து வெளியேத்துற சாதாரண மெக்கானிக் வேலை கிடையாது. இதுல 3 அடிப்படை நிலைகள் இருக்கு. அது என்னென்ன நிலைகள்? முதலாவது பூரகம், அதாவது பிரபஞ்சத்துல உள்ள பிராண ஆற்றல மூச்சுக்காற்றின் வழியா மிக ஆழமா உள்ளிழுத்து உடம்புக்கு தேவையான சக்தியை நிரப்புறது. ஓகே, உள்ளே இழுக்கிறது பூரகம். மூணாவது நிலை ரேசகம், அதாவது உள்ளே இருக்கிற கழிவு வாயுக்களை மூச்சின் வழியே மிக மெதுவா வெளியேத்துறது. அப்போ 2வது நிலை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மிக முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு நிலை இருக்கு. அதுதான் கும்பகம். கும்பகம் மூச்சை உள்ளேயே அடக்கி வைக்கிறது. இதுல எனக்கு என்ன ஒரு தயக்கம்னா, மூச்சை அடக்கி வச்சா ரத்தத்துல கார்பன் டை ஆக்சைடு அதிகமாயிடும், மூளைக்கு ஆக்சிஜன் போகாது, மயக்கம் வந்துடும் தானே பொதுவா மக்கள் பயப்படுவாங்க. ஆமா, அது இயல்பான ஒரு பயம்தான். அப்புறம் ஏன் இந்த கும்பகத்தை இவ்ளோ பெரிய விஷயமா இந்த குறிப்புகள் கொண்டாடுது? இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாவுதுன்னு நினைக்கிறேன். சரியான முறையில செய்யப்படுற அந்தர் கும்பகம், அதாவது மூச்சு உள்ளே நிறுத்தி வைக்கும் நிலை, நமது உடம்புக்குள்ள மிக சாதாரணமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதில்ல. பின்ன என்ன பண்ணுது? அது நமது ரத்த ஓட்டத்திலையும் நரம்பு மண்டலத்திலையும் ஒரு மிகப்பெரிய ரசாயன மற்றும் உயிரியல் புரட்சிய, ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்துது. இத சரியா புரிஞ்சுக்க நமது உடம்போட உள்ளமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கணும். அந்த உள்ளமைப்பை பற்றி படிக்கும்போது நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன ரொம்பவே ஈர்த்துது. நமது உடம்புல 72,000 நாடிகள் இருக்குன்னு சித்த மருத்துவமும் யோக சாஸ்திரங்களும் சொல்லுது. ஆமா, 72,000 நாடிகள். நாடிகள்னா நான் ஏதோ நரம்புகள் அல்லது இரத்த குழாய்கள்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது அதை விட நுண்ணியமான ஆற்றல் பாயும் பாதைகள்னு சொல்றாங்களே. ஆமா, அது வெறும் நரம்புகளோ அல்லது இரத்த குழாய்களோ மட்டும் கிடையாது. ஒரு மரத்தோட வேர்கள் எப்படி பூமிக்குள்ள போக போக மிக நுண்ணிய நார்களா பிரிஞ்சு கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு விரிவடைஞ்சு போகுதோ, அப்படிப்பட்ட 72,000 நுண்ணிய ஆற்றல் பாதைகள். அதாவது மைக்ரோஸ்கோபிக் சேனல்ஸ் மாதிரி. அதேதான். அந்த மைக்ரோஸ்கோபிக் சேனல்கள் நமது உடம்புக்குள்ள பின்னி பிணைஞ்சிருக்கு. இந்த நாடிகள் வழியாதான் பிராண ஆற்றல் உடம்பு முழுக்க பாயுது. இது இந்த நவீன உயிரியல்ல நாம சொல்ற கார்டியோவாஸ்குலர் மற்றும் நர்வஸ் சிஸ்டத்தோட ஒரு சூட்சும வடிவமாவே பார்க்கலாம். 72,000 பாதைகளா? கேட்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா இந்த நாடிகள்ல ஏற்படுற அடைப்புகளை தீர்க்க இந்த தரவுகள்ல ஒரு அற்புதமான ஓமை சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஹோஸ் பைப் ஓமை தானே? ஆமா, அந்த தண்ணீர் குழாயோட ஓமை தான். இத நான் கொஞ்சம் விரிவாகவே பேச விரும்புறேன். இப்ப நீங்க, அதாவது இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க, எப்போதாவது உங்க வீடு தோட்டத்துல உள்ள செடிகளுக்கு ஒரு நீளமான தண்ணீர் குழாய் மூலமா தண்ணீர் பாய்ச்சிருக்கீங்களா? நிறைய பேரு செஞ்சிருப்பாங்க. குழாயில தண்ணீர் சாதாரணமா ஒரு மிதமான வேகத்துல வெளியே வந்துட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட செடி கொஞ்சம் தள்ளி இருக்கு, தண்ணீர் அங்கே போய் விழணும்னா நீங்க என்ன செய்வீங்க? வேற என்ன, கட்ட விரலால அந்த குழாயோட வாய்ப்பகுதிய பாதியா அடைச்சு பிடிப்பாங்க. சரியா சொன்னீங்க. இயற்கையாகவே நாம் அதைத்தான் செய்வோம். இப்போ என்ன நடக்கும்னு கற்பனை செஞ்சு பாருங்க. பின்னாடி இருந்து வர்ற தண்ணீரோட அளவு அதேதான். ஆனா வெளியேறும் பாதை சுருங்கிட்டதால உள்ளே ஏற்படுற பிரம்மாண்டமான அழுத்தம் காரணமா தண்ணீர் ஒரு ஜெட் மாதிரி சீறி கொண்டு பீச்சடிக்கும். ஆமா, பிரஷர் ரொம்ப அதிகமாயிடும். இப்போ அந்த குழாயோட உட்புறத்துல பல மாதங்களா படிஞ்சிருக்கும் பாசி, அடைப்புகள், சிறு சிறு குப்பைகளும் எல்லாத்தையும் இந்த அதிகப்படியான அழுத்தமும் வேகமும் என்ன செய்யும்? சுக்கு நூறா உடைச்சு அடிச்சுக்கிட்டு வெளியே தள்ளிடும். எக்ஸாக்ட்லி, சுக்குநூறா உடைச்சு தள்ளிடும். இதுதான் இந்த ஹோஸ் பைப் தத்துவம். இந்த கட்டுரைகளை படிக்கும்போது இதே தத்துவம் தான் அச்சு அசலா நமது உடம்புக்குள்ள கும்பகம் செய்யும்போது நடக்குதுன்னு சொல்றத பார்த்து நான் நிஜமாவே வியந்து போனேன். நீங்க சொன்ன இந்த உதாரணம் ரொம்பவே ஆழமானது. இத அப்படியே நமது உடற்கூறியலோடு பொருத்தி பார்ப்போம். சொல்லுங்க. நீங்க மூச்சை ஆழமா உள்ளிழுத்து அத வெளியே விடாம அந்தர் கும்பகம் செஞ்சு நிறுத்தி வைக்கும்போது என்ன நடக்குது? உங்க நுரையீரலுக்குள்ள காற்றழுத்தம் பல மடங்கு அதிகரிக்குது. ஓ, அந்த ஹோஸ் பைப்பை அடைச்ச மாதிரி. செல்ல வழி இல்ல, ஆனா அழுத்தம் கூடிக்கொண்டே போகுது. அந்த அழுத்தம் உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு போகணும் இல்லையா? அது எங்க போகும்? அங்கதான் இந்த 72,000 நாடிகள் வேலைக்கு வருது. மூச்சு அடக்கும்போது உருவாகிற அந்த அதீத அழுத்தத்தின் காரணமா
பிராணவாயுவானது இந்த 72,000 நாடிகள்லயும் மிக அதிவேகமா நீங்க சொன்ன அந்த தண்ணீர் குழாயில பீச்சி அடிக்கும் நீரை போல பிரச்சண்ட அழுத்தத்தோட பாயத் தொடங்குது. சாதாரணமாக மூச்சு விடும்போது இது நடக்காதா? கண்டிப்பா நடக்காது. சாதாரணமா நாம விடுற மூச்சு காற்று ஒரு நாளோட எந்த நேரத்திலயும் இந்த அளவுக்கு அழுத்தத்தை உருவாக்குறதில்ல. அது வெறும் மேலோட்டமான சுவாசம் மட்டும்தான். அப்போ இந்த அதிகப்படியான அழுத்தம் அந்த நாடிகளுக்குள்ள என்ன செய்யும்? அடைப்புகளை உடைக்குமா? ஒரு மாபெரும் மருத்துவ சுத்திகரிப்பையே செய்யும். பல வருடங்களா நாம சுவாசிக்கிற மாசடைந்த காற்று, வாகன புகை, நாம சாப்பிடுற உணவில் உள்ள ரசாயனங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தாலையும் இந்த மிக நுண்ணிய நாடிகள்ல ஆழமா சளி மற்றும் பலவிதமான நச்சு அடைப்புகள் படிஞ்சு இறுகி கிடக்கும். அந்த ஹோஸ் பைப்ல பாசி படிஞ்சிருக்கிற மாதிரி. அதேதான். சாதாரண மூச்சுக்காற்று இந்த பாதைகளுக்கு செல்றதே இல்ல. ஆனா கும்பகத்தால் ஏற்படுற இந்த பிரம்மாண்டமான அழுத்தம் அந்த நாடிகள்ல பல ஆண்டுகளா படிஞ்சிருக்க சளியையும் நச்சுக்களையும் சுக்கு நூறா தகர்த்து எரியுது. இத நினைத்து பார்க்கும்போதே பிரமிப்பா இருக்கு. இப்ப நம்ம நேயர் நீங்களே ஒரு உயர் அழுத்த சுத்திகரிப்பு இயந்திரமா, அதாவது ஒரு ஹை பிரஷர் கிளீனிங் சிஸ்டமா கற்பனை செஞ்சு பாருங்க. ஆமா, ஒரு வாட்டர் வாஷ் மாதிரி. ஒரு காரை வாட்டர் வாஷ் செய்யும்போது எவ்வளவு பிரஷரோட தண்ணீர் அடிச்சு அழுக்கை நீக்குதோ அதுபோல ஒவ்வொரு முறை நீங்க கும்பகம் செய்யும் போதும் உங்க உடம்போட மூளை முடுக்குகள்ல உள்ள பல்லாயிரக்கணக்கான நுண்டிய குழாய்கள்ல உள்ள குப்பைகள் எல்லாம் அடிச்சு செல்லப்படுது. இது வெறும் மூச்சுப் பயிற்சி அல்ல, இது ஒரு உள் சுத்திகரிப்பு. அதனாலதான் கும்பகம் சேரவங்களோட உடல் மிக விரைவா லேசாகுது, நோய்கள் அகலுதுன்னு சித்தர்கள் சொல்றாங்க. அடைக்கப்பட்ட ஒரு பாதைய அதிக அழுத்தம் கொண்ட காற்ற செலுத்தி சுத்தம் செய்யறது போல நமது உடலோட ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் நாமே சுத்தம் செய்றோம். சரி, குழாய்கள் எல்லாம் சுத்தம் செய்யப்பட்டுடுச்சு, நாடிகள் இப்போ கிளியரா இருக்கு. ஆனா அடுத்து நமது செல்களுக்கு என்ன நடக்குது? நான் முன்னாடியே கேட்டது போல மூச்சு அடக்கி வைக்கும்போது ரத்தத்துல கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்கும் இல்லையா? அதனால செல்களுக்கு பாதிப்பு வராதா? இது ரொம்ப அற்புதமான ஒரு உயிரியல் மெக்கானிசம். நாம மூச்ச நீண்ட நேரம் அடக்கி வைக்கும்போது நீங்க சொன்னது போலவே இயற்கையாகவே நமது ரத்தத்துல ஆக்சிஜனோட அளவு மெதுவா குறைய தொடங்கும். ஓகே. அதே நேரம் கார்பன் டை ஆக்சைடோட அளவு லேசா அதிகரிக்கும். இதத்தான் அறிவியல்ல ஹைபாக்சியா அப்படின்னு சொல்வாங்க. இந்த நிலை ஏற்படும்போது உடல் இது ஒரு அபாயச் சங்கிலியா, ஒரு அலாரமா எடுத்துக்குது. அதாவது உடம்புக்குள்ள ஒரு எமர்ஜென்சி நிலைமை உருவாகுதுன்னு சொல்றீங்களா? ஆமா. ஆனா இது ஒரு பாசிட்டிவ் எமர்ஜென்சி. நமது உடலோட மூளை முடுக்குகள்ல சோர்வடைஞ்சு தூங்கிக் கொண்டிருக்கிற செல்கள், குறிப்பா அதோட உள்ளே இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாக்கள், இந்த கார்பன் டை ஆக்சைடு மாற்றத்தால திடீர்னு விழித்தெழுது. விழித்தெழுந்து என்ன பண்ணும்? எனக்கு ஆக்சிஜன் வேணும், எனக்கு உயிர் வாழ பிராணன் வேணும் அப்படின்னு அதுங்க தங்களோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு மிக கடுமையான பசியோட இயங்க தொடங்குது. ஓஹோ, அதாவது சும்மா தூங்கிக் கொண்டிருக்க செல்களை நாம ஒரு செயற்கையான பட்டினி நிலைக்கு கொண்டு போய் அதை ஆக்சிஜனுக்காக ஏங்க வைக்கிறோம். அதன் பிறகு என்ன நடக்கும்? அந்த உச்சகட்ட பசியில ஆக்சிஜனுக்காக செல்கள் ஏங்கிட்டு இருக்க அந்த நொடியில நீங்க மூச்ச மெதுவா வெளியேற்றிட்டு, அதாவது ரேசகம் செஞ்சுட்டு, மீண்டும் ஒரு புதிய மூச்ச மிக ஆழமா உள்ளிழுக்கிறீங்க. அந்த பூரகம். ஆமா. அப்போ உள்ளே வர்ற அந்த புதிய தூய்மையான பிராணவாயுவ பல நாட்களா பசியோடு காத்திருக்க அந்த செல்கள் எப்படி உறிஞ்சும் தெரியுமா? ஒரு காய்ந்த ஸ்பாஞ்ச் துணி எடுத்து தண்ணீர்ல போட்டா அது எப்படி தண்ணீரை முழுமையா 100% உறிஞ்சிக்குமோ அதே போல ஒவ்வொரு செல்லும் அந்த புதிய ஆக்சிஜனை பருகி தீர்க்கும். இத கேட்கும்போதே உடம்புக்குள்ள ஒரு புது எனர்ஜி பாயிற மாதிரி இருக்கு. இப்படிதான் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒரு புத்துயிர் பாயுது போல. ஆமா. சாதாரண சுவாசத்துல ஒரு செல் 20 அல்லது 30% ஆக்சிஜனை மட்டுமே உறிஞ்சோம்னா, கும்பகம் செஞ்சு பசியை தூண்டிய பிறகு அது 100% ஆக்சிஜனை உள்வாங்கும். இதனால உடல் முழுவதுமே ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் உருவாகுது. இதுதான் செல்களின் பசியை தூண்டி அவற்றை புதுப்பிக்கும் ரகசியம். இது தரவுகள்ல என்ன பெரிய வியப்புல ஆழ்த்திய இன்னொரு விஷயமும் இருக்கு. அது என்ன? இந்த கும்பக பயிற்சியின் மூலமா உடம்புல ஒரு வித வெப்பம் உற்பத்தியாகுதுன்னும் அது நமது ஜீரண நெருப்ப, அதாவது டைஜஸ்டிவ் ஃபயரை சீராக்குதுன்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பா சமான வாயு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப நுட்பமான கவனிப்பு. ஒரு நிமிஷம், ஜீரணம்னா குடல்ல நடக்கிற ஒரு ரசாயன மாற்றம்னு தானே நாம நினைச்சிட்டு இருக்கோம். அது என்ன சமான வாயு? மூச்சுக்கும் ஜீரணத்துக்கும் என்ன சம்பந்தம்? நமது உடல் இயக்கத்தை சித்தர்கள் வாயுக்களோட அடிப்படையில பிரிச்சிருக்காங்க. அதுல மிக முக்கியமான 2 வாயுக்கள் உண்டு.
ஒன்னு பிராணன், அதாவது நாம உள்ளிழுக்கும் மூச்சு, இது மேல் நோக்கி செல்லும் சக்தி கொண்டது. ஓகே. இன்னொன்னு அபானன், இது கழிவுகளை வெளியேற்றும் சக்தி கொண்டது, கீழ் நோக்கி பாயும் தன்மை கொண்டது. இந்த ரெண்டு ஒண்ணுக்கொன்னு முரண்பட்ட திசைகள்ல இயங்குபவை. ஒன்னு மேல ஒன்னு கீழே. சரி. ஆனா கும்பகத்தால் உருமாகிற அந்த அதீத வெப்பம் உடலோட மையப் பகுதியில, அதாவது தொப்புள் பகுதியில உள்ள வளர்ச்சிதை மாற்ற தீய தூண்டுது. இதத்தான் சமான வாயு அப்படின்னு சொல்றாங்க. ஓ, அப்போ இந்த சமான வாயு அப்படிங்கிறது நமது மெட்டபாலிசத்தை குறிக்குது இல்லையா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. கும்பகம் தொடர்ந்து பழக பழக மேல் நோக்கி போற பிராணனும் கீழ் நோக்கி போற அபானனும் ஒன்னோடொன்னு மோதி திசை மாறி ஒன்றிணையுது. வாவ், திசை மாறுதா? ஆமா, இந்த ரெண்டும் இணைந்து நமது உடலோட மையத்துல தண்டுவடத்தோட உள்ளே இருக்க சுழுமுனை எனப்படும் நடுநாடி வழியா மிக வேகமா மேல் நோக்கி பாயத் தொடங்குது. அதாவது நமது முழு உயிராற்றலும் கீழ் நோக்கி பாய்ந்து கழிவுகளா வீணாகாம அப்படியே ரிவர்ஸ் ஆகி தண்டுவடத்தின் வழியா மேல் நோக்கி பாயுது. எக்ஸாக்ட்லி. இதுதான் வள்ளலார் போன்ற மாபெரும் ஞானிகள் உள்ளொளி பெருகணும், உடல் ஒளிதேகமா மாறணும்னு சொன்னதோட அடிப்படை அறிவியல் போல இருக்கு. இந்த ஜீரண நெருப்ப தூண்டுறது சாதாரணமான உடற்பயிற்சி அல்ல, மனிதனோட பரிணாமத்தையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம்னு இதை படிக்கும்போது எனக்கு தோணுச்சு. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இது மனத மிக ஆழமா ஒருமுகப்படுத்தி மனிதனை ஒரு மிக உயர்ந்த விழிப்புணர்வுக்கு, அதாவது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்க்கு இட்டுச் செல்லுது. ஆமா, செல்களுக்குள்ள இருக்கிற கழிவுகளை எரிச்சு உடலை மிக தூய்மையான ஒரு ஒளி உடம்பா மாற்றும் வல்லமை இந்த கும்பகத்துக்கு உண்டு அப்படிங்கறத பல சித்தர்களோட குறிப்புகள் உறுதிப்படுத்துது. சரி, இதெல்லாம் கேட்பதற்கு ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. நாடிகளை சுத்தம் செய்யறது, செல்களை பட்டினி போட்டு ஆக்சிஜனை உறிஞ்ச வைக்கிறது, சுழுமுனை வழியா ஆற்றலை மேலெழுப்புவது என எல்லாம் சரி. ஆனா இதை நாம எப்படி செய்யறது? இதுக்கு ஏதாவது அளவுகோல் இருக்கா? சும்மா மூச்சை இழுத்து எவ்வளவு நேரம் வேணாலும் அடக்கலாமா? நிச்சயமா கூடாது. அது ரொம்ப ஆபத்தானது. திருமூலர் தனது திருமந்திரத்துல இதற்காக ஒரு மிக துல்லியமான மூச்சு பயிற்சி கணிதத்தை கொடுத்திருக்கார். இத அவரு மாற்றை அளவு அப்படின்னு குறிப்பிடுறார். அந்த மாத்திரை அளவு என்ன? அந்த ரகசிய விகிதம் தான் 1.4.2. 1.4.2. இதை நான் கொஞ்சம் கணக்கு போட்டு பார்க்கறேன். 1 பங்கு நேரம் மூச்சை உள்ளே இழுத்தல், 4 பங்கு நேரம் மூச்சை உள்ளே அடக்குதல் மற்றும் 2 பங்கு நேரம் மூச்சை வெளியேற்றுதல். சரியா சொன்னீங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் 4 வினாடிகள் மெதுவா மூச்சை உள்ளே இழுக்கள்னு வச்சுப்போம். அதன் பிறகு நான் 16 வினாடிகள், அதாவது 4x4 மூச்சை உள்ளேயே அடக்கி வச்சிருக்கணும். இதுதான் அந்தர் கும்பகம். அடங்கப்பா, 16 வினாடிகள் அப்படிங்கிறது சாதாரணமான உங்களுக்கு ரொம்பவே கடினமா இருக்குமே. மூச்சு முட்டுமே. ஆரம்பத்துல அது கடினமா தான் தோணும். ஆனா அதுதான் இந்த பயிற்சியோட நோக்கமே. எப்படி? அந்த 16 வினாடிகள்ல தான் உங்க உடம்புக்குள்ள அந்த ஹார்ஸ் பைப் பிரஷர் உருவாகுது, நாடிகள் சுத்தமாகுது, செல்கள் பசியடையுது, அடைப்புகள் எல்லாம் உடையுது. ஓ, அந்த டைம் தான் அந்த மேஜிக் நடக்கிற டைம். ஆமா. சரி, 16 வினாடிகள் அடங்கிய பிறகு நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அந்த 2 பங்கு நேரம், அதாவது 8 வினாடிகள் எடுத்துக்கிட்டு மூச்சை மிக மிக மெதுவா வெளியேற்றணும். இந்த இடத்துல தான் பலரும் தவறு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். என்ன தவறு? அடக்கி வச்சு மூச்சை சட்டுன்னு ஒரே அடியா வெளியே விட்டுட்டுருவாங்க. ஆனா உள்ளே இழுத்ததை விட வெளியேற்ற 2 மடங்கும் நேரம் எடுத்துக்கணும்னு திருமூலர் சொல்றார். எதற்காக இந்த மெதுவான வெளியேற்றம்? ஏன்னா மூச்சை மெதுவா வெளியேற்றும் போதுதான் நமது பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தூண்டப்பட்டு உடல் முழுமையான அமைதி அடையுது. அமைதி நிலைக்கு போகுது. ஆமா. மேலும் செல்கள்ல இருந்து வெளியேற்றப்பட்ட நச்சுக்களும் கார்பன் டை ஆக்சைடும் முழுமையா உடலை விட்டு வெளியேற இந்த 2 மடங்கு நேரம் தேவைப்படுது. இத தொடர்ந்து முறையா பயிற்சி செய்யும்போது உடல் தனது முழுமையான ஆற்றலை வெளிப்படுத்தி நோயற்ற நிலையை அடையுது. இத நவீன அறிவியலோடும் மேற்கத்திய சிந்தனையோடு இணைத்து இந்த குறிப்புகள்ல ஆர்னால்டு எரெட் அப்படிங்கிற அறிஞரோட ஒரு அற்புதமான கூற்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆமா, அர்னால்டு எரெட் சொல்றது ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன சொல்றார்னா, சரியான அளவான உணவால் உடலோட கழிவுகள் மற்றும் அடைப்புகள் நீக்கப்பட்டு இந்த கும்பக பயிற்சியின் மூலமா பிராண ஆற்றல் பெருக்கப்படும்போது மனித உடல் சோர்வறியாத ஒரு அற்புதமான இயந்திரமா மாறிடுதுன்னு சொல்றார். சோர்வறியாத இயந்திரம். ஆமா, எந்த ஒரு மாத்திரையோ செயற்கை ஊக்கமருந்தோ செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை வெறும் மூச்சு காற்றும் நம்ம சாப்பிடுற உணவோட அளவும் செஞ்சிடுது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய உண்மை இல்லையா? கண்டிப்பா. இது நமது உடலோட இயற்கையான சக்தியை மீட்டெடுக்கும் ஒரு கலை.
நாம இத மறந்துட்டோம், அவ்வளவுதான். ஆக இன்னைக்கு நாம பல அற்புதமான வியக்கத்தக்க தகவல்களை அறிவியலோடு கலந்து பார்த்திருக்கோம். இத ஒரு முறை சுருக்கமா தொகுத்தரலாம்னு நினைக்கிறேன். நல்ல ஐடியா, சொல்லுங்க. முதலாவதா, வயிறு முட்டச் சாப்பிடாம அந்த கால்பங்கு வெற்றிடத்தை விட்டு உடலாகிய அந்த ஏர் மிஷின் இயந்திரத்தை தயார்படுத்துறது. இரண்டாவதா, ஒரு தண்ணீர் குழாய பாதியா அடைச்சா எப்படி அழுத்தம் அதிகரிச்சு பாசிகளை அடிச்சு செல்லுமோ அதே போல மூச்ச அடக்கும்போது ஏற்படுற பிரம்மாண்டமான அழுத்தம் நமது 72,000 நாடிகளையும் பாய்ந்து நச்சுக்களையும் அடைப்புகளையும் தகர்த்தெறியுது. அந்த ஹோஸ் பைப் கிளீனிங். ஆமா. மூன்றாவதா, தூங்குற செல்களை பட்டினி போட்டு அதோட பசிய தூண்டி புதிய ஆக்சிஜனை ஸ்பாஞ்ச் போல உறிஞ்ச செய்து உடலை புதுப்பிக்கிறது. இவை அனைத்தும் அந்த 1.4.2 அப்படிங்கிற எளிமையான ஆனா ஆழமான கணித விகிதத்துக்குள்ள அடங்கியிருக்கு. நீங்க தொகுத்து கூறிய விதம் மிகச் சிறப்பு. இந்த உரையாடல் நிச்சயமா மூச்சு பயிற்சி பற்றிய ஒரு புதிய பரிமாணத்தை கேட்பாளர்களுக்கு திறந்திருக்கும்னு நான் நம்புறேன். இதை எல்லாவற்றையும் கடந்து மிக முக்கியமான ஒரு கேள்வியே இது எழுப்புது. அது என்ன கேள்வி? அந்த சிந்தனைக்கான இறுதி முத்தாய்ப்பை நீங்களே சொல்லிடுங்க. கண்டிப்பா. இந்த உரையாடலோட முடிவில் இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக, அதாவது உங்களின் ஆழமான சிந்தனைக்காக ஒரு கேள்வி. வெறுமனே 1.4.2 அப்படிங்கிற ஒரு எளிய மூச்சு விகிதமும் ஒரு சில வினாடிகள் காற்றை உடம்புக்குள்ள நிறுத்தி வைக்கும் ஒரு சின்னஞ்சிறு செயலும் பல ஆண்டுகளா நமது உடம்புல தேங்கி இருக்க குப்பைகளை அழிச்சு நமது உடலை சோர்வறியாத ஒரு மாபெரும் ஆற்றல் இயந்திரமா மாற்ற முடிகிறது என்றால், நாம இன்னும் கண்டுபிடிக்காம நமது மருத்துவ அறிவியலுக்கே சவால் விடும் வகையில நமது உடம்புக்குள்ள தூங்கிக் கொண்டிருக்கும் வேறு என்னென்ன பிரம்மாண்டமான உயிரியல் ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு, அந்த ரகசியங்களை திறப்பதற்கான சாவிகள் வேறு எந்தெந்த வடிவங்கள்ல நமக்காக காத்துட்டு இருக்கு, அத பற்றி சற்று அமைதியா சிந்திச்சு பாருங்க. ஆஹா, உண்மையிலேயே இது நம்மை பல நாட்கள் சிந்திக்க வைக்கும் ஒரு ஆழமான கேள்விதான். ஏதோ வெளியில தேடிக்கிட்டு இருக்கோம், ஆனா நமது உடம்புதான் உலகின் மிகப்பெரிய மிக விசித்திரமான அறிவியல் கூடம் அப்படிங்கிறத இன்னைக்கு நாம மீண்டும் ஒரு முறை உணர்ந்திருக்கோம். இதே போல சிந்தனையை தூண்டும் மற்றொரு அற்புதமான தேடலோடு அடுத்த விரிவான உரையாடல்ல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்க சுவாசத்தை கவனிங்க, அது உள்ளே செய்யற மாயங்களை கேளுங்க. நன்றி.